ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, பாவம் நீ பிறர் மீது பாசம் வைத்தே உன்னை நீ தொலைத்து விட்டாய். இன்று உனக்கு பரிவு காட்டுவதற்கு யாரும் இல்லை, ஆதரவு சொல்ல ஆள் இல்லை. நீ நிம்மதி இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது. பட்டினியாக இருக்க வேண்டாம் குழந்தையே. இதையெல்லாம் எப்படி சமாளிக்கப் போகிறேன் என்று உன்னை நீயே வருத்தப்படுத்தினது போதும். கண்ணீரை துடை, மனதை ஊக்கப்படுத்து, தைரியமாக இரு. என் ஆலயத்திற்கு வா. உனது அனைத்து சந்தேகங்களுக்கும் நான் பதில் தருகிறேன். நான் உன்னுடனே இருக்கிறேன். ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களைத் தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுக்களுக்கும் மனதில் இடம் கொடுத்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே. உன்னை ஒருபோதும் கைவிடவே மாட்டேன். நீ கலங்காதே. எது வந்தாலும் கலங்கி நிற்காதே. சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் அளிப்பேன். உனக்கு பின்னால் இருப்பது நான் அல்லவா? நீ அனுபவித்து வரும் துயரங்களிலிருந்தும் கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் விடுபட துடிக்கிறாய். மாற்றங்கள் நடக்கப் போகிறது. எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னுடனே இருப்பேன். சில சமயங்களில் நீ கண்களை மூடிக்கொண்டு தியானத்தில் அமர்கையில் உன் இருதயத்தில் வீற்றிருக்கும் என்னை பார். என் அன்பின் சிரிப்பை பார். என் கண்கள் கருணையுடன் பொங்கி வழிவதை உணர்ந்து கொள். நீ மென்மையாக சுவாசிக்கையில் என்னிடமிருந்து சக்தி ஓட்டம் உனக்கும் பின்பு உன்னிடமிருந்து எனக்கும் வருவதை அனுபவித்துப்பார். அதன் பிறகு ஒருமை என்னும் இனிமையான சுவையுடன் கலந்துவிடு. என்னிடத்தில் ஏகமித்துவிடு. நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைத்தால் நினைவில் கொள்ளுங்கள், சாய்பாபா உங்களை நேசிக்கிறார் என்று. நீங்கள் விரும்பியது உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் நினைவில் கொள்ளுங்கள், சாய்பாபா உங்களை பாதுகாக்கிறார் என்று. மௌனத்திற்கு என்று அழகான சப்தம் உண்டு. நீ அதனை கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனெனில் ஓசைக்கு இடையில் கிடைக்காத பதில்களும் தீர்வுகளும் அமைதியில் கிடைத்துவிடும். உலகமே உன்னை விட்டு விலகி போனாலும் நான் உனக்கு துணையாகவும் தூணாகவும் உன் அருகில் இருந்து உன்னை பாதுகாப்பேன். உணவு சமயத்தில் பசியோடு எந்த ஜீவன் வருகிறதோ, மனிதனோ பறவையோ மிருகமோ புழு பூச்சியோ எது வருகிறதோ அதுவே அதிதி. இவையாவும் உணவை நாடுகின்றன. உன்னிடம் வரும் உண்மையான அதிதியை நீ அதிதியாக கருதுவதில்லை. காக்கைக்கு உணவு அளிக்கும் சமயத்தில் சமைத்த சாதத்தை நிறைந்த அளவில் எடுத்துக்கொண்டு போய் வீட்டுக்கு வெளியே வை. எந்த பிராணியையும் கூவி அழைக்காதே. வந்த எந்த பிராணியையும் விரட்டாதே. எந்த பிராணி உணவு கொள்ள வந்தாலும் அதை பற்றி மனதை அலட்டிக்கொள்ளாதே. இவ்வாறாக லட்சம் விருந்தினர்களுக்கு உணவளித்த புண்ணியத்தை நீ பெறுகிறாய். பசியால் வாடும் எந்த உயிருக்கும் அன்னதானம் செய்பவர் உண்மையில் அதை என்னுடைய வாயில் இடுகிறார் என்று அறிந்து கொள். நான் ஸ்தூல உடலுடன் ஷீரடியில் இருக்கிறேன் என்று கருத வேண்டாம். என்மேல் நம்பிக்கை கொண்டு என்னை இதயபூர்வமாக நினைத்த மறு நிமிடமே உன் முன்னால் இருப்பேன். எப்போதும் உங்களுடனேயே இருப்பேன். உங்களுக்கு தாசனாய் இருப்பேன். உங்கள் சேவையில் தன்யனாய் இருப்பேன். உங்கள் காரியங்களில் என் உதவியை கோரினால் உடனே நிறைவேற்றுகிறேன். என்னை எப்போதும் நினைப்பவர்களின் கடனை அவ்விதமாகவே தீர்த்து வைப்பேன். ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்திற்கு சதா அலைப்பாயும் மனதை பாபாவிடம் திருப்பி விடுங்கள். அமைதி நிறைந்த மனம் பாபாவின் சத்சங்கத்தில் இருக்கிறோம் என்பதற்கு அறிகுறி. பாபா தன்னுடைய தரிசனம் ஒன்றினால் மட்டுமே தன் பக்தர்களுக்கு ஏற்பட இருக்கும் பயத்தையும் பெரும் கேடுகளையும் அளிக்கிறார். கருணையின் பிறப்பிடமாம் ஷீரடி சாய்பாபா தம் அடியவர்களிடம் எல்லையில்லா பாசமும் அளவில்லா நேசமும் காட்டுபவர். பாபா தன்னுடைய வெறும் தரிசனத்தினாலேயே மட்டுமே இச்சம்சார வாழ்க்கையில் தமது பக்தர்களுக்கு உள்ள பயத்தை போக்குகிறார். அவர்களுக்கு நேர இருக்கும் பெரும் கேடுகளையும் அளிக்கின்றார். எனது பக்தன் எப்படி இருந்தாலும் நல்லவனோ கெட்டவனோ அவன் என்னுடையவன். அவனுக்கும் எனக்கும் இடையே பேதம் எதுவும் இல்லை. இப்போது அவன் பொறுப்பு முழுவதும் என்னிடமே உள்ளது. உனக்கு கிடைத்திருக்கும் வாழ்க்கை எத்தனை பேருக்கு கிடைக்கவில்லை என்று நீ தெரிந்து கொண்டால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்ல மட்டுமே கோவிலுக்கு போவாய். துன்பப்படுபவர்களுக்கும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் பாபாவின் மசூதியே புகலிடம். யாருக்கு பொறுப்பாளரோ பாதுகாப்பாளரோ இல்லையோ அவர்களையே சாய் மாதா ஆதரித்தார். இடுக்கண்ணில் மாட்டிக்கொண்டவர்களுக்கும் துன்பப்படுபவர்களுக்கும் வேண்டாவென்று ஒதுக்கப்பட்டவர்களுக்கும் பாபாவின் மசூதியே புகலிடமாகும். எனது சேவையிலே மூழ்கி என்னை சரணடைந்தவர்களுக்கு மாயையால் எவ்விதமான தீங்கும் வராது. என் வார்த்தைகளின் மேல் திடமான விசுவாசம் வையுங்கள். எவன் ஒருவன் பாபாவை முழு மனதுடன் நேசிக்கிறானோ அவன் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் அவரிடம் இருந்து பதிலை பெறுகிறான். நமது அருகிலேயே அவர் எப்போதும் இருக்கிறார். எந்த ரூபத்தையும் அவர் எடுத்துக்கொள்கிறார். பிரியமுள்ள பக்தனிடத்து தோன்றி அவனை திருப்திப்படுத்துகிறார்.
எங்கள் வாழ்வில் சகல காரியங்களுக்கும் நீங்களே ஆதாரம். எங்களை வழிநடத்துகின்ற குருவாய், உயிர் காத்த கடவுளாய், துன்பங்களையும் துயரங்களையும் விலக்கி எண்ணற்ற அற்புதங்களை செய்து எங்களை ரட்சித்து கொண்டிருக்கும் ஐயா, உங்கள் பாதமே சரணம். ஒவ்வொரு வினாடியும் நான் பாபாவை ஆராதிக்கிறேன். பாபாவின் மேல் எனக்கு ஏராளமான விசுவாசம் உள்ளது. பாபாவின் பூஜைகளை தினம்தோறும் செய்கிறேன். இருந்த போதிலும் துக்கமும் கஷ்டங்களும் வராமல் இருப்பதில்லை. என் கர்மாவை நானே அனுபவிக்கும் போது பாபாவை ஆராதிப்பதால் என்ன பலன் இருக்கிறது என்ற பாவம் அடிக்கடி உனக்கு தோன்றுகிறது. அப்படி பார்ப்பதை நான் சரியென்று சொல்ல முடியாது. என் அனுகிரகத்தால் இந்த பிறவியில் என்னை ஆராதிக்கிறாய், என்னை ஸ்மரிக்கிறாய். அப்படி என்னை ஸ்மரிக்கும் அவகாசம் உனக்கு கிடைத்ததே ஒரு பெரும் பாக்கியம். நீ இப்பிறவிக்கு சாட்சி. நான் உன் பூர்வ ஜென்மங்கள் அனைத்திற்கும் சாட்சி. உன் கடந்த பிறவிகள் தீவினைகளால் நிறைந்து கர்ம ராசிகள் குன்றுகளாக சேர்ந்திருப்பதால் அவற்றை நான் குறையும்படி செய்ய வேண்டுமல்லவா? பூர்வ ஜென்மங்களின் உன் சம்ஸ்காரமே இந்த ஜென்மத்தில் சுகதுக்கங்களாக வந்து கொண்டிருக்கும். அவற்றிற்கு நான் சாட்சி. இந்த கிரகத்தில் உனக்கு சுகம் கிடைப்பதில் சிறிது கால தாமதம் ஏற்படுகிறது. உன் செயல்கள் வெளிமுகமாக இருக்கிறது, என் செயல்கள் மறைமுகமாக இருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள முடியாமல் என்னை நிர்பந்தித்தால் நான் என்ன செய்ய முடியும்? கர்ம வினைகள் கரைந்தவுடன் யோகம்தானே கைகூடும். இது தெரியாமல் நீ என் மீது கோபம் கொள்கிறாய். எதை உன்னுடையது என்று கருதுகிறாயோ உண்மையில் அது உன்னுடையது அல்ல. ஆகையால் சிருஷ்டியில் என்னுடையது என்று எதுவும் இல்லை. நேற்று உன்னுடையது என்று கருதப்பட்டது இன்று உன்னுடையதாக இருப்பதில்லை. கற்பனை எதுவாகிலும் அது நிலையானது அன்று. ஏராளமான செல்வம் நேற்று உன்னிடம் இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தால் இன்று போய் விடுகிறது. மனைவி, மக்கள், உறவினர்கள் ஆகிய அனைவரும் ஒரு கண நேரம் பந்தத்தில் சேர்ந்திருந்து மறுகணத்தில் மாயமாய் மறைகிறார்கள். அவர்களிடம் ஆசையை வளர்த்து கொண்டு நிரந்தரமாக உனக்குள் இருக்கும் எனக்கு தூரமாகின்றாய். என்னை நாவினால் ஸ்மரணை செய்து கொண்டு அவர்களை இதயத்தில் ஆராதித்தால் உன்னில் எனக்கு இருப்பிடம் எங்கு இருக்கிறது? அந்த நாம ஸ்மரணையினால் பலன் என்ன இருக்கும்? எது எங்கு இருக்க வேண்டுமோ அது அங்கு இருக்க வேண்டும். நான் உன்னுடைய இதயத்தில் வசிப்பவன், அந்தராத்மா, உன் நலனை விரும்புபவன். செடியின் வேருக்கு நீர் ஊற்றுவதை விட்டு பலனை விரும்பினால் எப்படி கிடைக்கும்? நீ எந்த காரியத்தை செய்து கொண்டு இருந்தாலும், எங்கிருந்தாலும், எதை செய்தாலும் என்னையே ஸ்மரணை செய்து தியானம் செய்து உன் வேலையை செய். அதை நான் வெற்றியடையும்படி செய்வேன். பலனை விரும்புபவர்கள் செடியின் நலனையும் கவனிக்க வேண்டுமல்லவா? சாய்பாபாவிற்கு ஏதாவது காணிக்கையை சமர்ப்பிக்க மறந்துவிட்டாரெனினும் அதை நினைவுபடுத்தி அவருக்கு அளிக்கச் செய்து அதை ஏற்றுக்கொண்டு பக்தரை ஆசிர்வதிப்பார். கஷ்டங்கள் ஏன் வருகின்றன, துக்கம் ஏன் வருகின்றது என்று நீ அடிக்கடி நினைத்து கொள்கிறாய். இறைவன் என்பவர் இருந்தால் கஷ்டங்களும் துக்கமும் இருக்கக்கூடாது அல்லவா என்ற பாவம் உனக்கு தோன்றுகிறது. அந்த விஷயத்தை அப்படியே வை. சிறுவனுக்கு தாய் நடக்க கற்றுக் கொடுக்கிறாள். நடப்பது எனக்கு வந்துவிட்டது என்று கருதி சிறுவன் தானே நடந்து விழுந்து விடுகிறான். சாதனையில் இருக்கும்போதே சாதித்து விட்டேன் என்று நினைத்தால் தாய் என்ன செய்ய முடியும்? உனக்கு துக்கம் ஏன் ஏற்படுகிறதோ, எது இதமான மார்க்கமோ அதை நான் சொன்னேன். நடைமுறையில் கடைபிடிக்காமலேயே தெரிந்து கொண்டு விட்டேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நடக்க கற்றுக் கொடுத்த தாயை மறக்காதே. தாய் சொல்லிய மார்க்கத்தை கைவிடாதே. அப்போது நீ விழமாட்டாய். நான் சொல்லியதை கடைப்பிடி. சதா என்னை நினை. நான் நடத்துகிறேன் என்று திடமாக நம்பு. எனக்கு நானாகவே செய்கிறேன் என்ற பாவத்தை வரவிடாதே. நான் துணையாக இருப்பேன். உனது மார்க்கத்தை எளிதாக்குகிறேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன்பாகவே களைந்து விடுகிறேன். நான் உன்னுடனேயே வந்து கொண்டிருப்பதை நீ மறந்தால் நான் என்ன செய்ய முடியும்? பாபா என்னுடையவர் என்று நீ நினை. நீ என்னுடையவன் என்று நான் கருதுவேன். சுடர்விடும் தீபத்தை பார்க்காமல் இருளாக இருக்கிறது என்றால் நான் என்ன செய்ய இயலும்? சாயி சாயி என்று சொல்லிக் கொண்டிருந்தால் யார் உனக்கு உணவளிப்பார்கள்? செல்வத்தை யார் கொடுப்பார்கள் என்று வாதிக்கிறாய். அது உண்மையே என்றாலும் நான் சொல்வதை கேள். உன் தேக சம்பந்தமான வேலைகளை பௌதீக உலகத்திலிருந்து ஒதுக்கிவிடும்படி நான் கூறவில்லை. உன் கடமைகளான தர்மத்தை நீ செய். உன் கரங்களால் வேலை செய். வாயினால் பேசு, கண்களால் பார். அவ்விதமாக உன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள். மனதை மட்டும் என்னிடம் லயமாக்கு. உன் சிரமத்திற்கு அதிகமாகவே 100 மடங்கு நான் கொடுக்கின்றேன். சாய்க்காக இந்த பணியை நான் மேற்கொள்கின்றேன் என்ற பாவம் உன்னில் இருந்தால் உன் மனம் என்னை நோக்கியே இருக்குமானால் உனக்கு கிடைக்கும் பலன் 100 மடங்கு இருக்கும். சப்ஜா விதைகளை நீரில் போட்டால் அவை உப்பி பெரியதாக தெரிகின்றன. அவை எங்கிருந்து சக்தியை பெற்றன?
அந்த நீரிலிருந்தே சக்தியை பெற்றன. உனக்கு கிடைக்கும் பலன் கடுகளவு பரிமாணத்தில் இருப்பினும் ஒரு பனங்காய் அளவில் உனக்கு நான் தருவேன். நான் விக்கிரகமாக இருக்கிறேன் என்று நீ நினைத்தால் நான் என்ன செய்ய முடியும்? நான் உன் போலவே இருக்கின்றேன். உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் உன் கூடவே நான் எப்பொழுதும் வாசம் செய்கின்றேன். யாரையாவது ஒருவர் தன்னுடைமை ஆக்கிக் கொள்ளுதலோ சொந்தம் கொண்டாடுதலோ அன்பாகாது. அன்பு என்பது இதமான குணப்படுத்தக்கூடிய ஓர் உணர்வாகும். நாம் விரும்புகிறவரை தன்னுடைமையாக்கிக் கொள்ள முயற்சி செய்வது அது முறித்து கொள்ளும் முடிவின் தொடக்கமாகும். தன்னுடைமையானது சொந்தங்களை பாழாக்கிவிடும், மக்களை அழித்துவிடும். பொறுமையும் தன்னம்பிக்கையும் தான் உன் தைரியம். அதை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுது நீ எந்த பிரச்சனைகளை சந்திக்க நேர்ந்தாலும் அதை எதிர்த்து போராட கற்றுக்கொள். அப்போது அது உன்னை காப்பாற்றும். ஆனால் எது நடந்தாலும், நீ எதை எதை செய்திருந்தாலும் அதை நீ உணரும் தருணத்தில் நான் மன்னித்து உன்னை ஆசீர்வதிப்பேன். சகிப்புத்தன்மை இல்லை என்றால் உன் நிலை மிகவும் கவலைக்கிடமாகும். இதை மட்டும் நினைவில் வைத்துக்கொண்டு வாழ். நீ எவ்வளவு பெரிய வம்சாவளியை சேர்ந்திருந்தாலும், ஒழுக்கத்தோடும் சிறந்த நற்குணங்களோடு இருந்தாலும், வறுமையின் காரணமாக மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்தாலும், அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளும் மன தூய்மையும் தன்னலமற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் இல்லை என்றால் எதையுமே நீ எதிர்கொள்ள முடியாது, சாதிக்கவும் முடியாது. மிகவும் முக்கியம் சகிப்புத்தன்மை. இது மட்டும் உனது வாழ்க்கையில் இல்லை என்றால் உனது வாழ்க்கையே பறிபோகிவிடும். நான் பக்கபலமாக இருந்தாலும், நானே அனைத்திற்கும் சர்வாதிகாரி என்றாலும், அனைத்தும் எனக்கு கட்டுப்பட்டு இருந்தாலும், உன்னிடம் நிலையான உண்மையான பக்தியும் இருந்தால் மட்டுமே நான் உன்னை அனைத்திலும் இருந்து பாதுகாக்க முடியும். நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் உனது தைரியத்தையும் தான் உன்னிடம் இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். உனது வருகைக்காக நான் காத்திருக்கிறேன். நான் உனக்கு உனது மனநிலையை புரிந்து கொண்டு அழைப்பு விடுத்திருக்கிறேன். எனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு விரைந்து வா. அப்பா உனக்காக எனது விழி திறந்து எனது தர்பாரில் உனக்காக காத்திருக்கிறேன். எனது அனுமதியின்றி எதுவும் நடக்காது. எவரையும் நெருங்கவும் முடியாது. எனது அனுமதியின்றி என் மண்ணில் பாதம் பதிக்க முடியாது. உனக்கு ஏற்பட்ட துயரங்கள் அனைத்தும் உன்னை விட்டு விலகிவிடும். தன்னம்பிக்கை இழந்து விடாதே. அனைத்தும் விரைவில் மாறப்போகிறது. நீ எதற்கும் பயப்படாதே, கலங்காதே. உன்னில் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை நான் ஏற்றுவேன். நான் எங்கும் எப்போதும் உன்னுடன் இருப்பேன். வாழ்வில் உனக்கு என்ன இல்லை, எல்லாம் இருக்கிறது என்று நினைத்துக்கொள். அனைத்தும் சந்தோஷமான சூழலாய் உன்னை வந்து சேரும். நமக்கு வரும் கஷ்டங்களை நம்மால் தாங்க முடியும் என்று மென்மையாய் உன்னிடம் சொல்லிக்கொள். உனக்கு பரீட்சை வைக்கிறேன் என்று நீ நினைப்பது சரிதான். எதற்கு அந்த பரீட்சை? உன்னை ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு உயர்த்துவதற்காக. பல விஷயங்களில் நீ கற்றதை எப்படி நீ உன் புதிய நிகழ்வுகளில் எப்படி அதை செயல்படுத்துகிறாய், அதற்கு தயாராகிவிட்டாயா என்று பார்ப்பதற்காக. அதற்காக எவ்வளவு காலம் என்று நினைப்பது சரிதான். ஆனால் முழுமையான முறையில் ஒன்றை தயாரித்தல்தான் அது நல்ல முறையில் இருக்கக்கூடும். அவற்றை தான் நான் உனக்கு செய்கின்றேன். இன்னும் உன்னை சிறிது மாற்றிக்கொள்ள வேண்டும். எனக்கு புரிகிறது. நீ போராடி கொண்டு இருக்கிறாய். உன்னிடத்திலே யுத்தம் புரிந்து கொண்டு இருக்கிறாய். இந்த நிலையற்ற சூழலெல்லாம் நிறைவான நிலையுள்ள வாழ்க்கையை உனக்கு கொடுக்கத்தான் நான் இந்த குழப்பமான மனநிலையை உனக்கு கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். எல்லாம் மாறும், விரைவில் மாறும். உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசியும் பெற்ற என் பிள்ளை, உன்னை விட்டு நான் என்றும் விலக மாட்டேன். நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால் தான். இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது ஏன்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். கற்கண்டை போல சுவையுள்ள செய்தி உங்களை வந்து சேரும். எல்லா விருப்பங்களும் நிறைவேற்றப்படும். சந்தோஷமாக இருக்கப் போகிறீர்கள். உன் கடமையை செய். உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயம் கிடைக்கும். இந்த சாயியின் ஆசியோடு அனைத்தும் இனிதே நடைபெறும். ஒருவரிடம் அன்பு செலுத்தி அந்த அன்பு திரும்ப கிடைக்கவில்லை என்றால் மனமுடைந்து ஏற்படும் வலி இருக்கிறதே, அது பயங்கரமான தாங்க முடியாத வலியாக இருக்கும் என்று எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த வலியானது உன் முன் ஜென்மங்களில் பிணைக்கப்பட்டிருந்த பழைய கர்ம வினைகளை பிரித்து உன்னை சுத்தப்படுத்தி விடுகிறது. இது ருணான பந்தத்தின் காரணமாக ஏற்படுவது. கருணையுடன் நன்றியுடன் ஏற்றுக்கொள். மன உளைச்சலுக்கோ வருத்தப்படுவதற்கோ இதில் ஏதும் இல்லை. யாரேனும் என்னிடம் எந்த நோய் மிகப்பெரிய உயிர் கொள்ளக்கூடிய நோயாக உள்ளது என்று கேட்டால் நான் மிக எளிமையாக அகந்தை என்று பதில் சொல்லிவிடுவேன். அகந்தை நோயானது அமைதியாக இருந்து நீ அறியாமலே உன்னை தின்றுவிடும். நான் உன்னிடம் கெஞ்சுகின்றேன்,
தயை கூர்ந்து அகந்தையை இப்பொழுதே விட்டுவிடு. உன்னிடம் அகந்தை இருக்கிறது என்று நீ உணர்ந்து கொள்ளுதலே அதனை விரட்டியடிக்கும் முதன்மையான மிகப்பெரிய செயலாகும். உன் வாழ்க்கைக்கு நான் ஒரு அற்புதமான திட்டம் வைத்திருக்கின்றேன். உன்னை வளப்படுத்தும் திட்டங்கள், உன்னை குணப்படுத்தும் திட்டங்கள், அந்த மன அழுத்தமான சூழ்நிலையிலிருந்து உன்னை வெளியே கொண்டு வருவதற்கான திட்டம் அது. நீ காத்திருந்த மற்றும் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த அனைத்திலும் வெற்றி பெறப்போகிறாய். நான் என்ற எண்ணம் அறவே இல்லாமல் ஆண்டவனின் பிரதிநிதியாக தாம் செயல்படுவதாக கருதி பாபா எல்லா செயல்களையும் புரிந்து வந்தார். ஆண்டவனுக்கு பல பிரதிநிதிகள், அவர்களுள் தாமும் ஒருவர் என ஒரு சமயம் அவரே கூறினார். ஆகவே அவருடைய செயல்களுக்கு கிடைக்கும் புகழும் பாராட்டும் இறைவனுக்கே உரியது என அவர் அவற்றை சிறிதும் பொருட்படுத்தவில்லை. பாபாவை பற்றி சுவாமிஜி எழுதியதை பார்ப்போம். உதடுகளிலும் உள்ளத்திலும் சதா அல்லா மாலிக் என்ற சொற்கள் நிலைத்து நிற்க, உள்ளம் பகவானிடம் நிலையாக லயம் கொண்டிருக்க, ஆற்றும் செயல்கள் யாவும் இறைவனுடையதே என கருதி ஜீவராசிகள் அனைத்தினுள்ளேயும் உறையும் ஈசனுக்கு தொண்டு புரிந்து வந்தவர் நம் சாய்பாபா. அவர் விரும்பியது எல்லாம் சேவையோ அல்லது முக்தியோ, பிறப்பற்ற நிலையை அடைவதோ அல்லது பிரம்மனிடம் பூரணமாக ஐக்கியமாகி விடுவதோ அல்ல. அப்படி இருக்கும்போது பாபாவுக்கு பெயரும் புகழும் துச்சமே. ஷீரடிக்கு வந்த ஆரம்ப காலத்திலேயே ஜனங்கள் அவருக்கு அதிக அளவு மரியாதை காட்டத் தொடங்கி அவரை பூஜிக்க விரும்பிய போது தமது நிம்மதியான அமைதியான வாழ்க்கையை கருத்தில் கொண்டு அதை தவிர்த்துவிட விரும்பினார். அவரிடம் மகிழ்ச்சி தானாகவே நிறைந்திருந்தது. நைவேத்தியங்களோ புகழ்ச்சியோ கற்பூர ஆரத்திகளோ கூட்டங்கள் சூழ்ந்திருப்பதோ தேவையில்லை. ஏன் இத்தனை கவலைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டே இருக்கிறேன் என்பதுதானே உன் மனக்குமுறல்? உன்னை நான் நன்றாக அறிவேன். நீ எதற்கும் பயப்படாதே. உன் நிலையை நான் அறிவேன். இப்போது உள்ள நிலைக்கு ஏற்றவாறு நீ நடந்து கொள். பிறகு என்ன தேவை என்பதை அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். முதலில் நிகழ்வு சூழ்நிலைகளை புரிந்து கொள். அதற்கு ஏற்றவாறு நடந்து கொள். என்றைக்குமே எனக்கு நீ குழந்தைதான். நீ குழந்தைத்தனமாகவும் இப்படி இருக்கிறாயே, கொஞ்சம் பொறுப்பாக நடந்து கொள். கஷ்ட நஷ்டங்களை புரிந்து கொள். அதை தெரிந்து புரிந்து நட. உனக்கான நல்ல நேரம் வந்துவிட்டது. அதனால்தான் நல்ல வார்த்தையை நீ கேட்கிறாய். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது. அது உன்னை தீண்டவும் விடமாட்டேன். அதற்கான பலனை அவர்கள் சந்திப்பார்கள். உன் இப்போதைய நிலை கண்டு துவளாதே, கலங்காதே, நம்பிக்கையை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். எப்போதும் உன்னுடன் நான் இருப்பேன். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. பயம் புத்தியை துளைக்க வைத்துவிடும். பயம் எதிர்மறை எண்ணங்களை உருவாக்கும். அதனால் அதை உன்னிடத்திலிருந்து துடைத்து எறி. நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமாய் வெற்றி பெற்று வாழ்வாய். என் உயிருக்கு உயிராய் இருக்கும் அன்பான குழந்தை நீ. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை நிற்பேன். தர்மங்கள் மலிந்து அதர்மங்கள் ஓங்கும்போது நான் என்னையே தோற்றுவித்துக் கொள்கிறேன் என்றும், ஒவ்வொரு காலத்திலும் சாதுக்களை காப்பதற்கும் தீயோரை அழிக்கவும் தோன்றுகிறேன் என்றும் ஸ்ரீ கிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளது யாவரும் அறிந்ததே. பகவான் எல்லோரையும் எல்லாவற்றையும் படைக்கிறார். அவரை யார் படைக்க முடியும்? ஆதி மத்தியம் அந்தமில்லாத பரம்பொருள் தன்னைத்தானே படைத்துக் கொள்வதாக கூறுகிறது. முந்தைய யுகங்களில் நரசிம்மன், வாமனன், ராமன், கிருஷ்ணன் என அவதாரம் செய்த பகவான் கலியில் அவ்வப்போது ஆச்சாரியர்களாகவும் சத்குருமார்களாகவும் மகான்களாகவும் தோன்றி நன்மக்களை காத்து தீய வழிகளில் செல்பவர்களை திருத்தி நல்வழிப்படுத்துகிறார்கள். அவ்வாறு தோன்றிய ஒரு அவதார புருஷர்தான் சமர்த்த சத்குரு ஸ்ரீ சாய்பாபா. பெரும்பாலும் மனிதன் போலவே நடந்து கொள்வது போல் காணப்பட்டாலும் அவர் உருவில் இயங்கியது சர்வேஸ்வரனை. ஆகவேதான் அவ்வப்போது அவர் தாமே லக்ஷ்மி நாராயணன் என்பது போன்ற திருவாக்குகளை அருள்கிறார். இதை கருத்தில் கொண்டுதான் சாய் அஷ்டோத்திரம், அதாவது 108 நாமாவளியில் இரண்டாவதாக பாபா லக்ஷ்மி நாராயண நம என அழைக்கப்படுகிறார். மகிழ்ச்சி என்பது உனக்கு கடவுள் கொடுக்கும் வெகுமதியல்ல. மகிழ்ச்சியானது ஒரு தேர்வு மட்டுமே. சொர்க்கமானது உனக்காக கதவை திறந்து வைத்து அளவற்ற புன்னகையினை பொழிய காத்து கொண்டிருக்கிறது. நீ விழிப்புடன் இருந்து மகிழ்ச்சியை தேர்வு செய்ய வேண்டும். மீண்டும் மீண்டும் மாறாத நம்பிக்கையுடன் ஒரு உறுதியுடன் நான் மகிழ்ச்சியை தேர்வு செய்கிறேன் என்று அனுதினமும் உன்னுள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது. அதனால் நல்லதை நினைத்து நல்லதையே செய். மற்றவற்றை இறைவன் பார்த்து கொள்வான்.
ஒருவன் வாழும் காலத்தில் அவன் பெறக்கூடிய ஆழமான அனுபவம் மனதின் அசைவற்ற நிலையே ஆகும். இந்த உலகமே தலைகீழாக மாறின போதிலும் உனக்குள் ஒரு அமைதியான வெற்றிட பகுதி நிலவி உன்னை சமன்படுத்திவிடும். என்னை நம்பு, நீ வசிக்க வேண்டிய இடம் அதுவே.